ஏன் வேதம் மூலியமா மட்டும்தான் இந்த வேதாந்த ஞானம், அதாவது தன்னை பற்றிய ஞானம் நம்மளுக்கு கிடைக்கவும் பார்க்கலாம். முதல்ல வந்து பிரமாணத்தை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். பிரமாணம்னா மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், நம்ம அறிவை பெறக்கூடிய வழிகள். அது வந்து 5 இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா பிரத்யட்ச பிரமாணம்னு சொல்லுவாங்க. டைரக்ட் பர்செப்ஷன், நம்ம டைரக்டா தெரிஞ்சுக்கலாம். இங்க என் மொபைல் இருக்கு, இங்க வாட்டர் இருக்குன்னு நான் கண்ணால பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அனுமான பிரமாணம், அதாவது இன்ஃபரன்ஸ் பண்றேன். ஒரு தூரத்துல ஒரு மலை இருக்கு, மலை மேல புகை வந்துட்டு இருக்கு, அப்போ அங்க தீ இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் இருக்கிறத வச்சுட்டு நான் இல்லாததை கண்டுபிடிக்கிறேன். புகையை பார்த்துட்டு அங்க நெருப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் அர்த்தாபத்தி பிரமாணம், அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டெஸ்ட்ல வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. 4-5 டெஸ்ட் எடுத்துட்டு மல்டிபிள் இன்ஃபரன்ஸ் வச்சுட்டு இதனால இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது வந்து அர்த்தாபத்தி பிரமாணம். அப்புறம் உபமான பிரமாணம், அதாவது ஒரு இருக்கிறத வச்சுட்டு இல்லாதது நம்ம சொல்றது. இப்போ ஒரு வினோதமான ஒரு அனிமல் நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த அனிமல் எப்படி இருக்கும்னு நீங்க கேக்குறீங்க. எலிஃபென்ட் மாதிரி இருக்கும், டைனாசர் மாதிரி அது கொம்பு இருக்கும்னு சொல்லிட்டு நான் 2 இருக்கிற பொருளை வச்சுட்டு இல்லாத இன்னொரு பொருளை நான் உங்களுக்கு காட்டுறேன். அபாவ பிரமாணம், அதாவது நோயிங் ஆஃப் ஆப்சன்ஸ். இங்க ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. இங்க இப்ப யானை இல்லை, அதுவும் எனக்கு தெரியுது. இப்ப நான்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம வெளியில வச்சு பார்க்க முடியாது. 2வது விஷயம், நான்ல பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சு தெரியாம இருக்கு. ஏன் புத்தின்னு சொல்லுது, சில நேரம் வந்து ஏன் காலுன்னு சொல்றது, ஏன் கால் வலிக்குதுன்னு சொல்லுது. அப்படி இருக்கும் போதே நானு காலு வெவ்வேறன்னு அதுக்கு தெரியும். தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா நான் உடம்பு நான் மனசுன்னு சொல்லுது. அப்போ தெரிஞ்சு தெரியாம இருக்கு. இப்போ நீங்க இந்த 5 பிரமாணம் மூலியமா இந்த அறிவை நீங்க பெற முடியாது. அதனால வேதம் வந்து சப்த பிரமாணம்னு சொல்லுவாங்க. ஒரு குரு பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தை யூஸ் பண்ணி அந்த சப்த பிரமாணத்தை வந்து நம்மளுக்கு புரிய வைப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து தான் ஒரு குரு வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியும். அதனாலதான் இந்த 5 பிரமாணத்தினால நம்மளுக்கு கிடைக்காது. அதனாலதான் வேத பிரமாணம் நம்மளுக்கு தேவைப்படுது.